பூதங்களுடைய கோர்வை தான் உலகம் என்பதற்கான அந்த கொள்கைக்கு பூதங்கள் தானாக சேர்ந்து கோர்த்து ஒரு ப்ராடக்டை உண்டு பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை சொல்லுகிறார். அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனால் உலகாயத்தை எனக்கு தெரியாதுங்கிறதுனால சொன்னதே எத்தனை தடவை தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு என் மேலே போர் அடிக்காதீங்க இல்லையா. இங்கே நான் ஆனால் பதில் சொல்ல மாட்டேன் பேரம்மாண்ணா, அதெல்லாம் 1000 தடவை கூட சொல்ல அவ்வளோ தப்பு இல்லை இல்லையா. சொன்னது 1000 தடவை சொன்னாலும் புதுசாக தலையாடிட்டு உட்காந்துருக்க போகிறோம் இல்லையா. அல்ல பூதமானவை காரியங்கள் பொழிந்து மண்ணி அழிந்திடும், ஆதலால் ஒரு நாதன் இங்கு உளன் என்று அறிந்து கொள் ஐயனே. வேதமான கடாதி மண்ணினில் வந்தவாறு பிடித்திடில் கோதிலாத குலாலனால் வருசெய்க என்று குறிப்பரே. உலகமானது மண்ணில் எப்படி குடம் உண்டாகிறதோ அது போல் மண்ணில் குடம் உண்டாகுதுன்னா மண்ணிலேருந்து பல்வேறு விதமான பாத்திரங்களை உண்டு பண்ணுறாங்க. பழங்காலத்தில் பாத்திரம், பானை, சட்டி, தட்டு இதெல்லாம் தான் உண்டு பண்ணுவாங்க. இப்போ குக்கர் எல்லாமே வந்துட்டு இல்லையா, மண்ணிலேருந்து குக்கர் உண்டாயிட்டுது செய்கிறாங்க. அப்படி பல்வேறு விதமான பொருட்கள் மண்ணிலேருந்து உண்டாவது போல் பூதக்கூட்டங்கள்லேருந்து பல்வேறு விதமான உடம்புகள் உண்டாகிறது, உயிர்கள் உண்டாகிறது அவன் சொல்லியிருந்தான். அவன் ஆமாம் ரைட், அதுலேருந்து உண்டாகிறதுலாம் உண்மை தான். ஆனால் ஒருவன் உருவாக்கத்தான் உண்டாகுமே தவிர்த்து தானே உண்டாகுமா? உண்டாகாது. அவன் அதை பற்றி பேசாமல் விட்டான். அதுக்கு அவனுக்கு விளக்கம் சொல்லுகிறார். நம்ம காரணம் காரியங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டு சித்தியார் சுபக்கத்தில் இருக்குது. அதில் ஆரியன் குலாலனாகி அகிலமெல்லாம் ஆக்கு வைக்கும்னு ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. ஆரியன் சிவருமான், பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனே என்று பாடுதாரிலே மணிவாச பெருமான். ஆரியன்னா சிவருமான். அவர் குலாலனாகினா இவர் குயவரை போல உட்காந்து கொண்டு பானையால் உட்காந்து உலகத்தை இப்படி செய்கிறார் போல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இது ஓமை உதாரணத்துக்காகத்தான். அது ஒரு புடை ஓமை. சிவருமான் சங்கல்பம் மாத்திரத்தை செய்வார். பின்னாடி பௌத்தன் கேட்குறான், உங்கள் சாமி உலகத்தை செஞ்சாருன்னு சொல்கிறிய, உலகத்தை எங்கே இருந்துக்கிட்டு செஞ்சார் அப்படின்னு கேள்வி கேட்குறான். அடுத்தது அதை பௌத்தர் பார்க்கும்போது பார்ப்போம். இங்கே சாமி என்ன பண்ணுறார்? பூதமானவை காரியங்கள் பொழிந்து மண்ணி அழிந்திடும். பூதம்லாம் என்னது? காரியம் தான். நீ பூதம்தான் மூலம்னு சொல்லி கொண்டிருக்கிற. நான் என்ன சொல்கிறேன்? பூதமும் காரியம்தாங்கிறோம். எதனோட காரியம்? வெரி குட், மாயையினுடைய காரியம். பூதங்கிறது என்னது தான், நெருப்புங்கிறது என்னது தான்ப்பா, அதுவும் ஒரு காரியம் தானே. அது எதுலேருந்து தான் உண்டாயிருக்குப்பா? மாயையிலேருந்து தான் உண்டாயிருக்கு. இவன் காரியத்தை என்னன்னு சொல்லி கொண்டிருக்கிறான்? காரணம் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதுதான் இப்போ முதல்ல அது வெளிப்படுத்துகிறான். முதல்ல பூதமானவை காரியங்கள், அதுவும் என்ன பண்ணாப்போ? பொழிந்து மண்ணி அழிந்திடும். காரியம்னால என்ன பண்ணாப்போ? காரணம் காரியம் அழிய காரணம் கிடக்கும் அப்படின்னு அந்த பாட்டில் ஒரு பாட்டு, சித்தியார் பாட்டே இருக்கு. காரியங்கள் அழியும், பின் பண்டு போல் பண்ணும் ஈசன் அப்படின்னு பார்த்துருக்குறோம். சித்தத்து அயர்வொழி காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு சித்தியாரில் இருக்குது. சித்தத்து அயர்வு ஒழி காரியம், ரொம்ப அற்புதமான வார்த்தை பிரயோகம். அது வார்த்தை பிரயோகம். காரியத்துக்கு என்ன ரீசன்கிற வார்த்தை சொல்றார் அருணந்தி பெருமானார். எதற்காக இந்த உலகத்தை சாமி உண்டு பண்ணி கொடுத்துருக்கார்? சித்தத்து அயர்வு ஒழி காரியம்ங்கிறார். சித்தம் என்பது இந்த இடத்துல உயிரை குறிக்குது. உயிருக்கு இருக்கக்கூடிய அயர்வு என்ன? ஆணவமலம். ஆணவமலத்தை நீக்குவதற்குரியதாகிய காரியமாகிய உடம்பு அப்படின்னு கட்டுறது. சித்தத்து அயர்வு ஒழி காரியம் அழியும். எப்போ அழியும்? சங்காரத்தில், சங்கார காலகட்டத்தில் அழியும். சங்காரத்தில் அழியும் பொழுது எல்லாம் என்ன ஆகிடும்? திரும்ப பழைய நிலைக்கு போயிடும். மாயையும் மாயை ஆகிவிடும். கண்மம் மட்டும் சாமி கணக்கில், அது கணக்கு அது என்ன ஆகிடும்? சாமி கணக்கில் வச்சுருக்கார், அப்படியே இருக்கும். அது ஆணவமெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கும். மாயை மட்டும்தான் என்ன தப்போ? மாயைங்கிற நிலையிலேருந்து மாயைக்கிற நிலைக்கு போகுது. என்ன பேசிட்டுவோன்னு புரியுதா? அப்போ திரும்பி சாமி என்ன பண்ணுவார்? சங்கல்ப மாத்திரத்தில் திரும்பவும் மாயையும் புது உலகமும் உண்டு பண்ணுவார். அதான் சித்தத்து அயர்வொழி காரியம் அழியும், காரணம் கிடக்கும். அதனால் சுவாமி திரும்பவும் பண்டு போல் பண்ணும் ஈசன்னு துபக்கத்தில் ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு இருக்குது. அப்போது சிவருமான் தான் ஆக்கி அழிக்கிறார் உலகத்தை. அப்போது ஆதலால் நாதன் இங்கு உள்ளன் என்று அறிந்து கொள் ஐயனே என்று மரியாதையாக கூப்பிடுறார் அவனை சாமி. பேதமான கடாதின கடம் முதலான பேதமாகிய பொருட்கள். கடாதினா என்ன? கடம் முதலான பொருள்னு அர்த்தம். மண்ணிலேருந்து பானை உண்டாகுது, சட்டி உண்டாகுது, இப்படி பல்வேறு பொருட்கள் எல்லாமே மண்ணினில் வந்தவாறு பிடித்திடல். அந்த உதாரணத்தை சுவாமிக்கு சொன்னோன்னா, நீ பொருள் வந்ததை மட்டும் உதாரணமாக சொல்லி கொண்டிருக்கிறாய், ஆனால் உருவாக்குவோன் இல்லாமல் உண்டாகுமா? குயவர் இல்லாமல் பானை தானா உண்டாகுமா? மண்ணும் சக்கரம் இருந்ததுன்னா தானே உண்டாகுமா? உண்டாகுது. அப்போது கோதிலாத குலாலனால், குலாலன்கிறது குயவன்,
குலாலனால் வருசெய்கை என்று குறிப்பொறை. அப்போ காரணம் காரியம் அப்படிங்கிறது 2 வகை 3 வகை இருக்குது. காரணம் என்பது நமக்கு 3 காரணம். என்னென்ன காரணம்? நமக்கு எத்தனை காரணம்? 3ன்னு சொல்லிட்டேன், எப்போ தான் சொன்னேன். வெரி குட். நிமித்த காரணம், துணை காரணம், முதற் காரணம். முதற் காரணம் என்பது மாயை, துணை காரணம் திருவருள், நிமித்த காரணம் சாமி என்று சொல்லுகின்றோம். சரிதானே? இந்த நிமித்த காரணம்னு ஏன் சாமியை சொல்லுகின்றோம்? சாமி நேரடியாக தன்னிடத்திலிருந்து உலகத்தை உண்டு பண்ணலை. ஏன் உண்டு பண்ணலை? இந்த உலகத்தை பார்த்தா சடமா இருக்கு, அதனால சாமி சடப்பொருள் இல்லை, அவர் அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளிலிருந்து அறிவுடைய பொருள் தான் உண்டாகுமே தவிர்த்து சடப்பொருள் உண்டாகாது. அதனால அவர் இங்கே இந்த உலகத்தை அவர்கிட்டருந்து உண்டாக்கலன்னு தெரியுது. அதே சமயம் சடமாம் தன்மையாகிய இந்த உலகம் இன்னொரு சடப்பொருள்லேருந்து தான் உண்டாயிருக்கும். சடம் தானா உலகமாக விரியுமா? விரியாது. அதை விருக்கியதற்கு ஒரு பொருள் வேணும். அப்போ தான் அவர் நிமித்த காரணம் இருந்து கொண்டு பண்ணுறார். அப்போ சிவபெருமான் தன்னுடைய திருவுருளை மாயைக்குள்ள செலுத்தி தான் உலகத்தை உண்டு பண்ணுறார். அதனால திருவுருள் அங்கே துணை காரணமாக இருக்குது. ஏன்னா மாயை மட்டுமே உலகமாக விரிஞ்சில்லை, மாயைக்குள்ள என்னவும் கலந்துருக்குப்பா. திருவருள் கலந்துருக்கிறதுனால தான் உலகம் அப்படி பரிணமித்து தோன்றுகிறது. அதனால 3 காரணம் நம்ம சொல்லுகின்றோம் இல்லையா? அதனால சொல்லுகிறார், கோதிலாத குலாலனால் வருசெய்கை என்று குறிப்பர் என்று. சுவாமியினால தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுவாமியே உலகமாக விரிவடையலை. இதெல்லாம் சொல்லுகிறார். அடுத்தது அவன் கீழே சொன்னான் இல்லையா, கடவுளர்கள் எல்லாருமே பெண் போகத்தில் இருக்கிறாங்க, அதுதான் முக்கியம்னு சொன்னாலே ஒரு பாட்டில். 27வது பாட்டு பரபக்கம் சிவஞான சித்தியார் கொள்கையில், உலகாயதன் கொள்கையில் 27 ஈசனார் அயனார் மாலோடு இந்திரன் தெருமை வார்பார் பேசுனா வகைகளெல்லாம் செய்து அன்றோ பெரியோரானார் என்று சொல்லுகிறார். இப்போ அயனார் மாலார் இந்திரன் தெரிவை மார்பால் இவர்கள் எல்லாரும் சேர்த்து சொன்னதுனால சுவாமியுடைய பெருமை என்ன அதில்ங்கிறது இந்த பாட்டில் விரித்து சொல்கிறார். சிவபெருமான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதை பல பாட்டில் சொல்கிறார். 57வது பாட்டு, வேதன் நாரணன் ஆரணமறியா விழுப்பொருள் பேதைபால் தூதனாய் இருக்கால் நடந்திடு தோழன் வன்மை செய் தொண்டனுக்கு ஆதலால் அடியார்களுக்கு எளியான் கடிகமலங்கள் நீ காதலால் அணை ஈண்டன் வேண்டின் இம்மையே தரும் கண்டிடே. நீ தெய்வங்களெல்லாம் இன்பத்தை அனுபவித்துத்தான் தெய்வத்தன்மை அடைந்தது என்று சொன்னாய். அப்போ இன்பம் தான் அதனால் பிரதானப்படுகிறது என்று சொன்னாய். அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த பக்தி வாழ்க்கை என்பது உனக்கு தடையாக இருக்கிறது, இதெல்லாம் பொய்யான ஒன்று என்று சொன்னாய். அப்படி கிடையாதுப்பா. சிவபெருமான் உனக்கு இன்ப சுகம் வேண்டும், ஒரு பெண்ணோடு நீ சம்பந்தப்பட்டு வாழ வேண்டும் என்று விருப்பப்பட்டால் கூட அதை கூட உனக்கு செய்வார். அந்த கருணையும் உனக்கு கொடுப்பார். அது இல்லாமல் ஆனந்தமாகிய முத்தியையும் அவர் கொடுப்பார். ரெண்டுமே சிவபெருமானால தரப்படக்கூடியது தான். ஆனால் நீ என்ன பண்ணுற, முக்தி மட்டும்தான் அவர்கிட்ட நாங்கள் நாட போகின்றோம், முக்தி மட்டும்தான் வேண்டி அடியார்கள் எல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றும் உலக இன்பத்தை அனுபவிக்கவில்லை, நீங்கள் மட்டும்தான் உலக இன்பத்தை அனுபவிப்பது போல நீ கருத்து சொல்லி கொண்டிருக்க. அதான உலகம் சொல்லுகின்றான். உலக இன்பம்ங்கிறது அறிவைபால் இன்புறு முக்தி, அது மட்டும்தான் அப்படின்ட்ட. ஆனால் அதுக்கு பிறகு முக்தி இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுகின்றோம். அதனால் நீங்கள் சொன்ன இன்பம் இல்லைன்னு நான் சொல்லலை. அது சிற்றின்பம்னு சொல்லுகின்றோம். ஆனால் அது என்ன கிடையாது, முழுமையான இன்பம் இல்லை, அதில் முழு பயனை அனுபவிக்க முடியாது என்று சொல்லுகின்றோமே தவிர்த்து, ஆனால் அதற்காக தாம்பத்திய சுகமே இல்லைன்னா உயிர்கள் எப்படி உலகத்தில் வாழும் இல்லையா? அதனால சாமி அதையும் கொடுப்பார், கேட்டால் கொடுப்பார். அதுக்கு உதாரணம் என்ன, பேரறிவு பெரும்பொருளாகிய சிவபெருமான் எங்களுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தன்னுடைய காதலிக்கு தூதாக ஒரு போனார் இல்லையா? அப்படிப்பட்ட புராணமே எங்கள்கிட்ட இருக்கு. அதனால எங்கள் சாமிகிட்ட நீ எதை கேட்டாலும் கொடுப்பார். நீ சிற்றின்பம் உனக்கு வேணும்னு நீ கேட்டாலும் அதை கொடுப்பார், பேரின்பம் வேணும்னாலும் நீ கேட்டாலும் அவர் கொடுப்பார். அதனால நீ எதை வேணும் என்பதை நீதான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதன் நாரணன் ஆரணம் அறியா விழுப்பொருள் சிவபெருமான். வேதன் அப்படிங்கிறது திரு பிரம்மா, நாரணன்கிறது திருமாலை குறிக்கிறது, ஆரணம்ங்கிறது வேதம். இது மூணுத்தையும் சொல்கிறார். அதான் மறையினால் மாலால் அயனால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம் அப்படின்னு சித்தியாரில் சுபக்கத்தில் அளவை எல்லாம் தொடங்கும். அந்த 2 பேராலும் அறிய முடியாத ஒருவர் சுந்தரமூர்த்தி சுவாமியாக தூதா போனார். தூதானா இருகால் நடந்திடு தோழன்,
அடியாருக்காக சரி தோழனாக போகிறார் இல்லையா. நமக்கு தோழனுமாய் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி பாடுறாரு. நமக்காக தூதனாய் அப்படின்னு திருநள்ளாறு தேவாரத்தில் போனதாக சென்ற வகுப்பில் பெரிய புராணத்தில் படித்தோம் இல்லையா. சாமி நமக்கெல்லாம் தோழனாக இருப்பாரா இருக்க மாட்டார். சுந்தரமூர்த்தி சாமி மட்டும் தோழனாக இருப்பாரா? எல்லாருக்கும் தோழனாக இருப்பாரா? என்ன சான்று அதுக்கு? சான்று தோழனாக இருப்பாருன்னு சொன்னால் எப்படி தோணும்? அதுக்கு ஒரு சான்று இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு பாட்டு தேவாரத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தோழனா சாமி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு தேவார குறிப்பு. சரி, அது திருவாசகம். ஒரு ஓத உலக ஒரு தோழன் தொண்டர்களுடன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினாப்பிள்ளைகள். இன்னொரு தேவாரத்தை குறிப்பெடுத்து கொடுத்து ஒரு நாள் படித்தே காமிச்சேன் ஒரு நாள். அது கழுமலம் தேவாரத்தில் புவிமுதல் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாரம். அந்த பாட்டில் தவம் இதில் அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிக்காக இவர் தோழனாகவே சென்று அவருடைய அந்த கழுமல தேவாரம் தான் அது. பெயர்க்கும் பீடார் தோழமை இழைக்கும் பெருமானுரையும் கோயில் என்று அதில் கழுமலத்தில் சுவாமி சொல்லியிருக்கார் ஞானசம்பந்தர். எல்லாருக்கும் தோழமை கிடைக்கும் என்பதற்கான கருத்து அதான். அப்படி சுவாமிகிட்ட நம்ம நடந்து கொண்டோம்னா அவர் நமக்கு கொடுப்பார். ஒன்றியிருந்து நினைமின்கால் உண்டமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தார் அடியவர்காய் சென்று தொழில்மின்கள் இல்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் எனும் எம்பெருமான்தான் திருக்குறிப்பு என்று சொல்லுகிறார். அப்போ நாம் நினைத்தோம்னா சாமி பேசுறதே நம்ம கேட்கணும். அப்புறம் சாமி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுபோல் நம்ம சாமி கிட்ட நமக்கு சாமி தோழனாக நடந்து கொண்டுனாக்க நாம் அதுக்கு உதவி யோக்கியத்தோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நம்ம இல்லாத எல்லாம் செஞ்சுவிட்டு சாமி நமக்கு தோழனாக இருக்கிறார். அதனால வன்மை செய் வன் தொண்டனுக்குனர், சாதாரண தொண்டன் கூட இல்லையாமா அவரு. வன்மை செய் வன் தொண்டனுக்கு ஆதலால் அடியார்களுக்கு எளியன் அடுக்கமலங்கள் நீ காதலால் அணை, நீ காதலால சுவாமியை கும்பிடு ஈண்டன் வேண்டின் இம்மையே தரும் கண்டிடே. அப்போ இம்மையே உனக்கு அந்த இன்பத்தை கொடுப்பார். நீ முக்தி இன்பத்தை நாங்கள் அடைய விரும்பிய அந்த முக்தி இன்பத்தை ஏதோ அடுத்த ஜென்மத்தில் தான் நீ அதை நாங்கள் கிடைப்போம், இந்த மறுமை உலகத்தில் தான் அந்த முக்தி கிடைக்கும், அதனால் எங்களெல்லாம் நீ பழித்து கொண்டிருக்கிறாய். அப்படி கிடையாது. நீ பெருமானை சரியான முறையில் கும்பிட்டாய் ஆனால் இந்த பிறவிலேயே நீ இன்பத்தை அனுபவிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தின்னு பேர். அது சுந்தரமூர்த்தி சுவாமி அதை அனுபவித்து கொண்டு சாமியை தோழனாகவே கொண்டு தூதனாகவும் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால பொன்குளவு மணிக்கலன்கள் மலம் புகில் கை பொருந்திடா மின்குலாம் இடையார்கள் தாம் உலகத்தின் வேட்கை விடும் பொருள் பொன்புலால் மலமூத்திராதி பொசிந்து நாறு புலைக்கலம் என்கொலாம் இவர் மேல் விழுந்தது இவற்றின் என் பெற எண்ணிய என்று சொல்ல. இந்த பாடலேருந்து எதுக்கான விளக்கம்னா, இந்த உலகாயதன் பரபக்கம் கொள்கையில் தையலார் ஊடல் ஆடுன்னு 28வது பாட்டு இருக்கு பாருங்க. பெண்களோடு ஊடல் ஆடுவது தான் தவம், அவர்களுடைய திருவடியை மேலே சூடிக்கொள்வது தான் திருவேடம் அப்படின்னு சொல்லியிருந்தான் இல்லையா. அதுக்கான விளக்கத்தை சொல்லுகின்றான். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா. ஒரு வைரக்கல் நீ வச்சிருக்கிற, நல்லா அணிகலன் இருக்கு, நல்லா தங்க ஆபரணம் வைத்திருக்கிற, அது செப்டிக் டேங்க் உள்ள விழுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன பண்ணுவப்போ? அதை ரொம்ப சந்தோஷமாக கீழே உள்ளே விழுந்து எடுத்துப்பியா? இன்பமான பொருள் தானே அது உள்ளே இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்காக அதை எடுத்து போமா. உணவு பண்டம் இருக்குது, உண்ணக்கூடிய தங்க பொருள் தான், அது செப்டிக் டேங்க் உள்ள விழுந்து போச்சு, வேறு அசுத்தமான பண்டத்தில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வேணாம், அசூயைன்னு சொல்லி கொண்டுறோம் இல்லையா. ஆனால் நீ எதை இன்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இந்த பெண்களுடைய உடம்பை தான் இன்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த இன்பமாகிய உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? மலம் மூத்திரமும் ரத்தமும் சதையும் தான் இருக்குது. அதை புரிந்து கொள்ளாமல் இது முழுமையான இன்பம் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். உடம்புல இந்த உண்ணக்கூடிய உணவு பண்டத்தையும் வேணான்னு ஒதுக்கக்கூடிய மலத்தையும் வெகு அருகில் நம்ம எங்கேயாவது வைப்போமா? இந்த இடத்துல சாப்பாடு, இந்த இடத்துல மலம், ரெண்டத்தையும் எங்கேயாவது வச்சுருப்போமா? ஆனால் அப்படி இருக்குது எங்கன்னா வயிற்றுக்குள்ளதான், நம்ம வயிற்றுக்குள்ளதான் அப்படி இருக்குப்போ நம்ம இல்லையா. மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலினர் இல்லையா. நம்ம வயிற்றுக்குள்ளேயே ஒரு பகுதிக்கு மேலே நமக்கு என்ன இருக்குப்பா? சாப்பாடு, ஃபுட் இருக்குது, அதுக்கு அடுத்தது செரிச்சு போன மலமும் இருக்குது நம்ம இல்லையா. புன்போலால் நாறு குரம்பை என்று அதனால சொல்லுகிறார்கள் இல்லையா. அதை சொல்லுகிறார். பொன் குழாவு மணிக்கலன்கள் மலம் புகில் கை பொருந்திடா. நல்லா மணிக்கலன்கள், நல்லா அணிகலன்களை மலம் போடுறது, மலத்தில் போட்டால் அதை எடுக்கிறதுக்கு அசூயப்படுவோம் இல்லையா. நீ அப்படி இருக்கிற நீ
மின்குலாம் இடையர்கள் தாம் உலகத்தில் வேட்கை விடும் பொருள் புன்பூலால் மலமுத்திராதி பொசிந்து நாறு புழைக்களம் என்கொலாம் இவர் மேல் விழுந்தது இவற்றின் என்பெற எண்ணியே. எப்படி, அதாவது இப்போ பெண்களை மட்டும்தான் ஐயோ நம்மளை மட்டும் தான் சொல்கிறாங்க, நீங்களாம் சண்டைக்கு வந்துடாதீங்க. இப்போ ஆண்களுக்கும் தான் அவ்வளோ. உபதேசம் பொதுவாக ஆணை நோக்கி தான் இருக்கும் எப்பொழுதுமே. பொதுவாக சொல்கிறோம், இப்போ ட்ரெயினை இப்போ ஆணும் ஓட்டுறாங்க பெண்ணும் ஓட்டுறாங்க பார்க்குறோம், லோக்கோ பைலட்ஸ். ஆனால் எத்தனை மணிக்கு வருவான் அப்படி தானே கேட்குறோம். பொதுவாக அப்படி தானே உலகத்தில் இருக்குது இப்போ, இல்லையா? ஃப்ளைட்டை இப்போ ஜென்ஸும் ஓட்டுறாங்க, இப்போ பொம்பளைங்களும் ஓட்டுறாங்க. ஆனால் 11 மணிக்கெலாம் வந்து லேண்ட் ஆகிடுவான் சார் அப்படின்னு பேசிக்கிறோமா இல்லையா? அதை யார் ஓட்டினாங்க நமக்கு தெரியாது. ஆனால் பேசும்போது எதை தான் நம்ம பேசுகின்றோம், ஆணை மையப்படுத்தி பேசுகின்றோம். இது உலக வழக்கம் அப்படி இருக்குது. அதனால் உபதேசமும் அப்படி இருக்குது. சாமியையே நம்ம ஆணாக தானே பேசுகிறோம். ஆனால் அவர் ஆணு மல்லன் பெண்ணும் மல்லன் அழிவு மல்லன்னு தானே சொல்லுகின்றோம். ஆனால் ஏன்னா அவருக்கு ஆணும் இல்லை, அவர் தான் ஆணும் பெண்ணுமா தோன்றுகிறார். ஆனால் அவருக்கு உள்ளபடியே ஏதாவது வேறுபாடு இருக்கா? பதிக்கு ஏதாவது வேறுபாடு உண்டா? ஆண் பெண்ங்கிற வேறுபாடு உண்டா? இல்லை, அது ஆனந்த மயம், அவ்வளோதான். அதனால் அப்படி அப்படி இங்கே ஆணை பெண்ணை பற்றி இழிவாக பேசுனா அது ஆணுக்கும் தான். ஆண் வயிற்றுக்குள்ள மட்டும் என்ன ஜாங்கிரி லட்டாக இருக்க போகுது போ, இல்லையா? அவன் வயிற்றுக்குள்ளேயே அதுதான் இருக்குப்போ, அவன் உடம்புலேயே அதான் இருக்குது. அவன் ஆம்பளைங்க உடம்புக்குள்ளேயே என்னது ரத்தம் சதை தான் இருக்குது. இந்த உடம்புக்கு இந்த தோலுக்கு தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இந்த உடம்புங்கிற தோல், அந்த தோலுடைய அழகு மேலே தான் எல்லாருக்கும், அதுதான் அழகு. இந்த தோலை உரிச்சிட்டா பார்க்கவே அசூயப்படுவோம் இல்லையா? தோலை உரிச்சிட்டா இந்த உடம்பு எப்படி இருக்கும்ப்பா? இப்போ நம்ம ஆசைப்படுறது எது மேலே? இந்த தோல் மேலே தான். இந்த தோல் மேலே அடிக்கக்கூடிய வாசனைக்கு தான் நம்ம ஏங்குகின்றோம். குழந்தைய நம்ம கொஞ்சுகின்றோம், அந்த குழந்தை மேலே அது மேலே ஒரு வாசனை வீசுகிறது, அதை நம்ம கொஞ்சுன்றோம். அதனால் அது எதுலேருந்து வருது? அந்த தோலில் தான் ஏற்படுகிறது. அந்த தோல் இல்லைன்னா வெறும் சதை புண்டத்தை தூக்கி கொஞ்சம் ஆயிராது. நான்வெஜ் சாப்பிட்றாங்களே அவங்க கூட அந்த பச்சையாக இருக்கக்கூடிய ஃப்ளஷ் எடுத்து கிட்டையோ கைக்கிட்டே கொண்டு போக மாட்டாங்க, வாய்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. அதை பக்குவப்படுத்தி சமைச்சாதான் அவங்க கிட்ட கொண்டு போவாங்க. சாப்பிட்றவங்களே எப்படி இல்லையா? அப்போ அது புலால் நாறு குரம்பை இந்த உடம்பு என்பது. நம்ம எது மேலே தான் இங்கே நாட்டம் வைத்திருக்கோம்? தோல் மீது தான் நாட்டம் வச்சிருக்கிறோம். அல்லபடியே வேற ஒன்றும் இந்த அழகுன்னு நம்ம வேற எதுவும் விரும்பல. இந்த தோல் தான் அதுக்கோட வடிவத்தை கொடுத்து காட்டுகிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னது அதை தான். இந்த தோல் இந்த உங்கள் கை மாதிரி எனக்கு வரைய வராதுங்க, அந்த கை ரொம்ப எனக்கு பிடிக்குங்கன்னு சொல்கிறோம். கையில் ஒரு புண்ணு வந்துடுச்சு, பெருசாக நீட்டாக ஆகிடுச்சு, குழன்னு கீழ் வழியுது. இப்போ அதுலேருந்து வச்சுப்போம். உங்கள் கை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொண்டாங்க நான் கொஞ்சம் நான் அப்போ கொஞ்சம் வேணா கொஞ்சம் ஏன் சார் அதே கை தானே? அப்போ நம்ம கொஞ்சம் தூண்டுவதும் ரசிக்க தூண்டுவதும் இன்பத்தை அனுபவிக்க தூண்டுவதும் எது தான்? அந்த தோல் தான். தோல் இல்லைன்னா எல்லாமே விகாரமான ஒரு பொருளாக மாறிவிடும். ஆமாம் தானே? உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது? அந்த சதையையோ ஃப்ளஷையோ ரத்தத்தையோ நம்ம பார்க்க விரும்புவதே இல்லை, அதை அனுபவிக்க நம்ம விரும்பவில்லை. ஆனால் அது எல்லாம் உள்ள பொதிந்து வைத்திருக்கக்கூடிய தோலை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? விரும்பி இன்பம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். இதில் நீ என்ன இன்பத்தை நீ கருத நினைத்து இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாயின்னு சாமி கேட்குறார் அவனை பார்த்து. நம்மளை தான், அப்புறம் என்ன அவனுக்கா? நாம தானே படி உலகாயுதல் யாரும் வந்து படிக்கிறா? போதா உலகாயுதல் இல்லை, நாங்கள் சைவர்கள் என்று நம்ம பெயர் தான் வைத்துக் கொள்கிறோம். தவிர்த்து நம்ம சிந்தனைகள்லாம் எப்படி தான் இருக்குப்பா? இவனை போல தான் சிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம 90 பூசிகள் உத்திராட்சம் போட்டுக்கிறோம், இல்லை வேஷம் போட்டுட்டு நல்லா சைவர்கள் அப்படின்னு சங்கரா போட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். தவிர்த்து நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி தான் இருக்குப்பா? இவருக்கு சொல்வது போல தான் இருக்கு. அப்படியே பக்தி மயமா அப்படியே இருக்குமா? நம்மளாம் பாஷாண்டா தான் நம்மெல்லாம். அதான் வித்தியாசம். அதனால நமக்கு தான் இந்த அட்வைஸ் எல்லாம்.